வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் 2025 ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு. குஜராத் கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய குஜராத்தின் வளிமண்டலம், அதாவது மகாராஷ்டிரா கரையோரம், குஜராத்தின் தெற்கு கரையோர வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி அரபிக்கடலிலே வலுவாக காற்றை ஏற்றுகிறது. குஜராத் தெற்கு கரையோரம் தொடங்கி மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, மாகே உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் வலுவாக காற்றை அரபிக்கடலோர மாநிலங்களில் ஏற்றுகிறது. ஒட்டுமொத்த அரபிக்கடலிலே அச்சுறுத்தும் காற்று வலுவாக இருக்கிறது. அரபிக்கடலிலே மீன்பிடிக்க இறங்க வேண்டாம். குமரிக்கடலை விட தமிழ்நாட்டின் மன்னார் வளைகுடாவிற்கு வடக்கே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோரமும் காற்று வலுவாக பயணிக்கிறது. கடலில் இறங்கினால் காற்று வங்கதேசம் மற்றும் வடகிழக்கு மாநில பகுதியை நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று அந்தமான் கடற்பகுதி, அதாவது வடக்கு அந்தமான் கடற்பகுதி, வடக்கு வங்க கடற்பகுதியை நோக்கி வலுவாக பயணிக்கிற காரணத்தினால வங்கக்கடலிலும் இறங்க வேண்டாம். தொடர்ந்து இந்த காற்று மன்னார் வளைகுடா மற்றும் பாக்ஜல சிந்தி பகுதிகளில் மாலையில் கொஞ்சம் வலுத்து இருக்கும். தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் 3 நாட்களுக்கு வலுவான காற்று, 18ஆம் தேதி வரை வலுவான காற்று இருக்கிறது. இந்த முக்கடலிலுமே 18ஆம் தேதிக்கு பிறகு வடக்கு வங்கக்கடல், வடக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இருக்கும். வேணா குமரிக்கடல்லையும் மன்னார் வளைகுடாவிலையும் கொஞ்சம் தீவிரம் குறைந்து இருக்கும். எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தல் இருக்கும் 18ஆம் தேதிக்கு பிறகும். ஆனால் 18ஆம் தேதிக்கு பிறகு விசைப்படகில் மீன் பிடிக்கலாம். தெற்கு கேரளா, குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவில். ஆனால் வடக்கு வங்கக்கடல் மற்றும் ஆந்திர பிரதேசம், ஒடிசா கடலோரம் முதல் அப்படியே வங்கதேச கரையோரம் வரைக்கும் உள்ள வடக்கு வங்கக்கடல், அதை விட கூடுதல் காற்று பாகிஸ்தான் எல்லையோரம், குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா, கோவா, வடக்கு கர்நாடகாவிலிருந்து வடக்கே வலுவான காற்று அரபிக்கடலில் இருக்கும். இப்போ அரபிக்கடலையும் வங்கக்கடலையும் வடக்கு பகுதியில் வலுவான காற்று 19ஆம் தேதிக்கு பிறகும் தொடரும். ஆனால் 19ஆம் தேதியிலிருந்து தெற்கு கேரளா, குமரிக்கடலில் மீன் பிடிக்கலாம். ஆனால் விசைப்படகுக்கு மட்டும்தான் அது வாய்ப்பு. எடை குறைந்த படகுக்கு அவ்வப்பொழுது அச்சுறுத்தல் காற்று இருக்கும். அடுத்த காற்று சுழற்சி வடகிழக்கு மாநில பகுதிகளுக்கு வந்தடையும் என்பதனால பெரிதாக காற்று அச்சுறுத்தல் 22ஆம் தேதிக்கு பிறகு இருக்காது. இருந்தாலும் வடக்கு வங்கக்கடற்பகுதி, வடக்கு அரபிக்கடல் பகுதியில் தொடர்ந்து காற்று இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் வட இந்திய நிலப்பகுதிகளில் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் வரிசை கட்டி நிற்கும். அதாவது இப்போ குஜராத்தில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி பாகிஸ்தான் எல்லையோரத்துக்கு போகும். ஒடிசா கரையோரம் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி வட இந்திய நிலப்பகுதிக்கு போகும். வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்து, மியான்மர் வழியாக ஒரு காற்று சுழற்சி வடகிழக்கு மாநிலங்களுக்கு வந்து 22ஆம் தேதி வாக்கில், 22, 23 தேதி வாக்கில் வங்கதேசம் வந்து அதுவும் வட இந்திய இமயமலை பகுதியை ஒட்டி வடக்கு மேற்கு நோக்கி பயணிக்கும். இது எல்லாமே காற்றை வடக்கு வங்கக்கடலையும் வடக்கு அரபிக்கடலையும் காற்றை ஏற்றும் என்பதனால குஜராத், மகாராஷ்டிராவிற்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் கரையோர காற்றும், அதே போல் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம், வங்கதேச கரையோரத்தில் வலுவான காற்றும் தொடர்ந்து இருக்கும். ஆனால் 19ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டின் கரையோரத்தில் கொஞ்சம் அச்சுறுத்தல் காற்று என்பது தீவிரம் குறைந்து இருக்கும். இருந்தாலும் ஆழ்கடலுக்கு செல்லக்கூடாது, இலங்கைக்கு அப்பால் செல்லக்கூடாது. கொஞ்சம் காற்று இருக்கத்தான் செய்யும், விட்டு விட்டு வீசும் காற்று. அடுத்தபடியாக எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தல் காற்று இருக்கும் மன்னார் வளைகுடாவிலே. அதாவது நிசப்தமாக இருக்கும், லேசான காற்று இருக்கும். அதை நம்பி நாம் 15 கிலோமீட்டர் 20 நம்ம அசாதாரண மீன்பிடிச்சிட்டோமா, திடீரென்று ஒரு 27லேருந்து 30 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இருக்கும். மன்னார் வளைகுடா, பாக்ஜல சிந்தி, இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியிலையும் தெற்கு கேரளா கடற்பகுதியிலையும், தெற்கு கேரளா, மன்னார் வளைகுடா, இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி மற்றும் குமரி கடல் பகுதியில் 19ஆம் தேதியிலிருந்து மீன் பிடிக்கலாம். ஆனால் விசைப்படகுக்கும் கொஞ்சம் எப்பொழுதாவது அச்சுறுத்தும் காற்று இருக்கும். எடை குறைந்த படகுக்கு 27க்கு மேலே இருந்தாலே அச்சுறுத்தல் தான். 27லேருந்து 30க்குள்ளே ஒரு காற்று எப்பொழுதாவது திடீரென்று இருக்கும். 35 கூட இருக்கலாம். எச்சரிக்கை தேவை. எடை குறைந்த படகு மிகவும் எச்சரிக்கை தேவை. விசைப்படகுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. ஆனால் காற்று அச்சுறுத்தல் பெரிதாக இருக்காது. அடுத்த காற்றழுத்த தாழ்வு நிலை, காற்று சுழற்சி 27ஆம் தேதி வாக்கில் மியான்மர் கரையை ஒட்டி வடக்கு அந்தமான் பகுதியிலையும் அது அப்படியே படிப்படியாக தீவிரமடைந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து
ஒடிசா வடக்காந்திர பிரதேசத்துக்கு வரும். அப்பொழுது குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் காற்றின் வேகம் அதிகரிக்கும். தமிழ்நாட்டின் கடலோரத்தில் இந்த மாத இறுதியில் மீண்டும் காற்றின் வேகம் அதிகரித்து அச்சுறுத்தும் காற்றை கொடுக்கும். வலுவான நிகழ்வாக தாழ்வு பகுதியாக கூட உருவாக வாய்ப்பிருக்கு. இந்த மாத இறுதி நிகழ்வு தாழ்வு பகுதியாக கூட உருவாகலாம். ஆகையின் காரணமாக இந்த மாத 28க்கு மேல் நிச்சயமாக 28, 29, 30 தேதிகளில் அச்சுறுத்தும் வலுவான காற்று ஒட்டுமொத்த தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், ஒடிசா மற்றும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி, குமரிக்கடல், அரபிக்கடல் பகுதிகளில் வலுவான காற்று இந்த மாத இறுதியில் இருக்கும். சுருக்கமாக சொல்லப்போனால் 19ஆம் தேதி வரை வேண்டவே வேண்டாம் கடலுக்குள்ளே. 19ஆம் தேதிக்கு மேலேயும் தொடரும் வடக்கு வங்கக்கடல், வடக்கு அரபிக்கடல். 19ஆம் தேதிக்கு மேலே விசைப்படகுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது, அச்சுறுத்தல் எப்போதாவது இருக்கும். ஆனால் எடை குறைந்த படகுக்கு அவ்வப்பொழுது அச்சுறுத்தல் இருக்கும். ஆனால் ஆழ்கடலுக்கு போகாமல் கரை ஒட்டி எடை குறைந்த படகு மீன்பிடிக்கலாம். அதுக்கு அடுத்த காற்று சுழற்சி வடகிழக்கு மாநிலங்கள் நோக்கி வருது. அதனால் வடக்கு வங்கக்கடல், வடக்கு அரபிக்கடலில் மட்டும்தான் அச்சுறுத்தும் காற்று. அதாவது வடக்கு கர்நாடகாவிலேருந்து வடக்கே மகாராஷ்டிரா, கோவா மற்றும் ஒடிசா கடலோரம் தான். கோவா மற்றும் குஜராத் கரையோரம் மற்றும் ஒடிசா மேற்குவங்க கரையோரம் மட்டும் அச்சுறுத்தல் காற்று இருக்கும். ஆனால் வரக்கூடிய மாத இறுதியில் உருவாகக்கூடிய நிகழ்வு ஒட்டுமொத்தம் மீண்டும் முக்கடலுக்கும் அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய காற்றை ஏற்படுத்தும். அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை அறிக்கை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சாரல் மழை கொடுத்து கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கும் இலங்கைக்கு சாரல் மழை இருக்கும். இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் சாரல் இருக்கோ, அது புத்தளத்திற்கோ தலைமன்னார் கூட சாரலை கொடுக்கலாம். அதே போல் இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் தொடர்ந்து சாரல் மழை 15, 16, 17 3 நாளும் தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தும். 18 இலங்கை கடலோரம், தென்மேற்கு கடலோரத்தில் இருக்கும் சாரல் எப்பொழுதாவது மலைப்பகுதிகளில் போய் கொடுக்குமே தவிர பெரிய மழை இருக்காது 18 ஆனால் இலங்கையோட தென்மேற்கு பகுதி, அதாவது கொழும்பு, காலி பகுதிகளில் மட்டும் அவ்வப்பொழுது சாரல் இருக்கும். அடுத்த வலுவான நிகழ்வு உருவாகும் பொழுது தான் வலுவான மழைப்பொழிவை கொடுக்கும். அது வரக்கூடிய 28ஆம் தேதியிலிருந்து மீண்டும் வலுவடையும். அதுவரை அதாவது 3 நாட்களுக்கு இலங்கைக்கு மழை இருக்குது, நல்ல மழை பரவலாம். 20ஆம் தேதி, அதாவது 19ஆம் தேதியிலிருந்து ஒரு தீவிரமில்லாத மழை இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் மட்டும் இருக்கும். அவ்வப்பொழுது மலைப்பகுதிகளில் மழை இருக்கும். மாத இறுதி 28ஆம் தேதியிலிருந்து மீண்டும் இலங்கையில் பரவலான மழைப்பொழிவு சாதகம் இருக்கிறது. மாத இறுதி தான் அடுத்த தீவிரம் என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலையிலிருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வானிலை அறிக்கையை இலங்கையின் அனைத்து மக்களுக்கும் வழங்கி அவர்களும் வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை காலத்தில் வலுவான மழை இருக்குது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் சாதாரண நிகழ்வும் அதீத மழைப்பொழிவை தரும், வலுவான நிகழ்வும் உண்டு. இவையெல்லாம் கவனத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை வடகிழக்கு பருவமழை காலத்தில் அவசியம். மழைநீரை சேகரிக்கும் வகையில் நிறைய மழை இருக்குது. மழைநீரை சேகரிக்கும் அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். இணைந்தேருங்கள். அப்டேட்ஸுடன் நன்றி.